2 பேரும் மறைஞ்சதுனாலதான் அதுல யார் நல்ல ஆளுமை திறமையானவர் அல்லது அனுபவம் வாய்ந்தவர் யாரு கையில அந்த மாநிலத்தை கொடுக்கலான்னு ஸ்டாலின் கையில நம்பிக்கை வச்சு மக்கள் அதை கொடுக்குறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா சார்? இங்க ஜெயலலிதாவும் இருந்திருந்தாங்கன்னா இந்த இவ்வளவு சுலபமா ஸ்டாலின் கிட்ட இது வாய்க்கப்பட்டிருக்காது. இந்த ஆட்சி வாய்ப்போ இவ்வளவு வலுவான அணி அமைக்கிற வாய்ப்பு ஜெயலலிதா விடுவாங்களா? இந்நேரம் அங்க எங்க போட்டு திருப்பி மக்கள் நல கூட்டணி 2 இந்நேரம் உருவாயிருக்கும் சார். நான் சொல்ல புரியுதா சார்? அப்போ வலுவான ஒரு தலைவருடைய அந்த வெற்றிடம் ஏற்பட்ட பிறகு மீதம் இருக்கிறவர்களின் நல்லவர் அல்லது வல்லவருக்கு அந்த வாய்ப்பு அமையுது. அது காலம் தான் இதை தீர்மானிக்கும். அதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. காலம்தான் அது. இன்னும் என்ன காட்சிகளை யாரு ஆமா எப்படி இந்த கட்சி இருக்கும் இந்த கட்சி இருக்காது இதெல்லாம் மேடை பேச்சுக்கு வேணா சரி வரும். அவருடைய யதார்த்தங்களை காலம் தான் உணர்த்தும் நமக்கு. அப்புறம் இந்த பெண்கள் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங்லேயே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேசிய பேச்சு சர்ச்சையாச்சு. இல்லை, நியாயமற்ற, அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு தான். நீங்கள் தனி அறைக்குள்ளேயே யாராவது இருக்கானான்னு பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு பயந்து பேசுகிற காலத்தில் அந்த அளவுக்கு மீடியாக்கள் அது மட்டும் கேட்கிற கருவிகள் அல்லது நேர்மையற்ற நம்பகமற்ற மனிதர்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் தனி அறையில் பேசுவது கூட ஆபத்துன்னு இருக்கிற அந்த சூழல்ல ஒரு பொது மேடையில் யாருக்காக குரல் கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த போராட்டத்தை நடத்துறீங்களோ அவர்களையே அவமானப்படுத்துகிற மாதிரி நண்பர்கள் கூட, நான் திருப்பி சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் கூட பேசிக்கவே என்னடா அப்படின்னு யோசிச்சு பேசுகிற விஷயத்தை இப்படி மைக்கில் பேசுறது துரதிருஷ்டவசமானதான். வேற என்ன சொல்கிறது? கட்டுப்பாடு தேவை, எல்லோருக்குமே தேவை. இதை மென்மையானாலாம் நான் சொல்லலை. வேற என்ன பண்ண முடியும்? சட்டையை பிடிச்சி சொல்லிக்க முடியுமா? யாராவது கேஸ் போடுவாங்க. நேற்று நான் பேசினது தவறுதான்னு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார். அதுக்கு மேலே அதை 2வது தடவை பேசி இன்னொரு முறை அந்த பெண்ணை அந்த நடிகையை நான் அவமானப்படுத்தல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே தான் திண்டுக்கல் சீனிவாசன் ஒன்று பேசினார்னு ஆளாளுக்கு ஒன்று ஒரு வீடியோவா வருது. அதை பேசுறது கூட நமக்கு அசிங்கமா இருக்கு. நினைச்சு பார்க்கவே சிரிப்பு வருது எனக்கு. அது வேதனை கலந்து அந்த வார்த்தையை கூட சொல்லாம தான் கேட்டுருங்க. அடுத்தது அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசின பேச்செல்லாம் விவாதிக்க கூட முடியாது.